ஹே ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஏன் இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் மெஹந்தி போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். ஆக்சுவலி இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ரெஃபர் பண்ணும்போது ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஒரு ப்ரைடல் மெஹந்தி டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை நெக்ஸ்ட் சாட்டர்டே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டிசைன் பண்ணுறதுக்காக ஸோ அவங்களே வராங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ தட் அதுக்காக கொஞ்சம் ப்ரைடல் டிசைன்ஸ் நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரெஃபரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ தட் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு. நானுமே மெஹந்தி போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அந்த டிசைன் பார்க்கவும் எனக்கு ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை கொடுத்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரையாக இருக்கும் இல்லையா மெஹந்தி, ஸோ தட் அப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அந்த இமேஜஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இது ஒரு பாடி ஆர்ட் ஓகேங்களா. நம்ம போடும்போது நமக்கு ஒரு ரிச்னஸ் மாதிரி கிடைக்கும். அதாவது ஓகே அதோட பெர்ஸ்பெக்டிவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஃபீல். நீங்கள் எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு பர்சனலி நான் எப்போ மெஹந்தி போட்டாலும் அந்த டிசைனை பார்த்துட்டே இருப்பேன். ஓகே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே அது ஒரு ஹாப்பி, அது ஒரு சந்தோஷம். அந்த டிசைன் பார்க்க அது கொஞ்சம் ஒரு ரிச்னஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு ரிச்னஸ் உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டே இருக்கும். ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் விஷயம். அதுக்காக தான் இந்த இன்ட்ரோ நான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ தட் நெக்ஸ்ட் அந்த ப்ரைடல் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களோட அந்த ஒர்க் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி பிஸ்னஸோ இல்லை ஒர்க்குக்கான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன் வித் அதர் பிஸ்னஸஸ். எதுக்காக நான் கொலாபரேஷன் நான் பேசுகிறேன் அப்படின்னா, கொலாபரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்போ தான் நம்மளோட நெட்வொர்க்கை நம்ம பில்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஒர்க்கோ இல்லை ஒரு பிஸ்னஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்த உடனே உங்களால் நிறைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆர்டரோ இல்லை ஒரு சர்வீஸோ நீங்கள் கொடுக்குறதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போடணும். ஸோ ஒருத்தர் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம், ஓகேங்களா? அந்த ஒருத்தரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா, மேபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ரை பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் ஆல்ரெடி நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட நெய்பர்ஸும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ட்ரை பண்ணுறதை விட அதர் தேன் தேட், அதாவது அதர் பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களோட மார்க்கெட்டும் சரி உங்களோட நெட்வொர்க்கும் சரி அதிகமாக பில்ட் ஆகும். இதே மாதிரி கொலாபரேஷன் வித் அதர் பிஸ்னஸ் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அதர் பிஸ்னஸோட கொலாபரேட் பண்ணும்போது அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கும், அதாவது இப்போ அவங்க பிஸ்னஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது, பிஸ்னஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது அது ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஒரு ஒர்க் ஆனாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ஆனாலும் சரி எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நெட்வொர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது மற்றவங்களோட கொலாபரேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஸோ அதர் பிஸ்னஸோட நீங்கள் கொலாபரேட் பண்ணும்போது தான் தெரியும், ஓகே நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது அந்த பர்சன்ஸ்க்கு தெரியும். அந்த பர்சன்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படின்னா, இல்லை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, அது மூலயமா நமக்கு நெட்வொர்க்கும் சரி கான்டாக்டும் சரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கொலாபரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸுங்க நம்ம தான் அப்ரோச் பண்ணணும் கண்டிப்பாக. இந்த கொலாபரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில மெம்பர்ஸ் கண்டிப்பாக யார் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பிஸ்னஸோ இல்லை அப்படின்னா ஒரு ஒர்க்கில் டாப்பில் இருக்கிறவங்களோ, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஊர்லேயே ஏதாச்சும் நிறைய காண்டாக்ட் இருக்கிற பர்சன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஓகே நம்ம இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ இதை உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கிஃப்ட்ஸ் மூலியமாக கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை சுற்றி இந்த மாதிரி பர்சன்ஸ், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை அப்படின்னா ஒரு ஆல்ரெடி ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்களோட பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணுறது, ஸோ அவங்கள பற்றி உங்களோட கஸ்டமர்கிட்ட ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும், ஓகேவா? உங்களுக்கு தெரியும்ல யார் ஓகே இவங்க பீப்புள்ஸோட நல்லா கனெக்டடாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸோட நீங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை கிஃப்ட் எடுத்துகிட்டு போய்ட்டோ அவங்கள நம்ம தான் அப்ரோச் பண்ணோம், ஓகேவா? அவங்களுக்கு தேவைன்னா
அதாவது நமக்கு தேவைன்னா நம்ம தான் வந்து அந்த வேலையை செய்யணும். ஸோ தட் நம்மளே அப்ரோச் பண்ணுறதுல டீசெண்டான முறையில் வந்து அப்ரோச் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவை அப்படின்னாலும், இல்லை அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும் போது நம்ம பண்ணுறதுலையும் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ தட் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் சொல்கிற கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட முயற்சி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். அட்லீஸ்ட் என்னோட வீடியோஸ் பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒர்க்ஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறதுனால நானும் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து முன்னாடி வரேன். அப்படிங்கும்போது உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்களும் அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தர் 2 பேருக்கு வந்து அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நான் பிளேலிஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஐ பட்டன்லையும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன். ஓகே, பாய்.